Chicken Chindamani. Cook with Komali season 5 or a 5th finalist Zoya. சிந்தாமணி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை எண்ணெயில் வதக்கிக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் ஒரு 15 காஞ்ச மிளகாயை காம்பு எடுத்துட்டு விதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அந்த எண்ணெயில் வந்து இந்த காஞ்ச மிளகாயோட காரம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்து எலும்போட சிக்கன் எடுத்துக்கிறேன். எடுத்து இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமேட்டு இதுக்கு மேலே கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா ஒரு சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜோயா அவங்க